சர்வ லோகத்தையும் ஆளுகை பண்ணுகிறவரும் நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தியானிக்கிறதான 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. சிங்கம் சம்பந்தப்பட்டதான காரியங்களை கடந்த 7 வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கத்தை யார் யார் கொன்றார்கள்? சிங்கத்தை போல் பலன் உள்ளவர்கள் யார்? சிங்கம் ஏன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொன்றது ஆகிய தலைப்புகளிலே நாம் பார்த்து வருகிறோம். சிங்கம் ஏன் கொன்றது என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் சிங்கம் அவர்களை என்ன பண்ணினது? கொன்றது. காலையில இந்த கீழ்ப்படியாமல் வரும் பயன்கள் என்னன்றதை கொஞ்சம் அப்படியே பார்த்தேன். எதுக்கு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும்? கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தேன். கீழ்ப்படிவதனால் வரும் பலன்கள் நிறைய இருக்கிறது. அதே போல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக. ஆனால் மக்களோ இன்று சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் மரங்களையும் பாம்புகளையும் பல்லியையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். படைத்தவனை என்ன பண்ணிட்டாங்க? மறந்து விட்டார்கள். எனவே இவர்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு தனக்கு ஒரு கடவுளை உண்டாக்கி வணங்கி வருகிறார்கள். வேதம் கூறுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமிக்கு கீழே தண்ணீரிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வணங்குவது கூடாத காரியம், வணங்கக்கூடாது. அப்படி சிலர் என்ன பண்ணுகிறார்கள்னா, மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் சொல்றார்கள், மனம் போன போக்கில் போக வேண்டாம். மனம் போன போக்கில் என்ன பண்ணக்கூடாது? போக வேண்டாம், போகக்கூடாது. சிலர் அவர்கள் விருப்பம் போல போகிறார்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார்கள். பலர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறார்கள். அது வேதாகமத்திலே ஆதாரங்கள் உண்டு. அப்படி கீழ்ப்படியாமல் போனால் அதனால வருகிறதான தண்டனை என்ன? உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். உங்களுக்கு முன்பதாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும். அப்போ எந்த மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படியலையோ அந்த மனுஷனுக்கு என்ன வரும்? அழிவு வரும். என்ன வரும்? அழிவு. அவர் சொன்னார் ஒரு சாட்சி, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். அதுதான் நமக்கு வேணுமே தவிர கீழ்ப்படியாம போய் என்ன பண்ணக்கூடாது? அழியக்கூடாது. எந்தெந்த மனுஷர்கள் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியலையோ அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? அழிந்து போய்விடுவார்கள். அவன் ஆகானாக இருக்கட்டும், பிளையாம் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், அனனியா சப்ராலாக இருக்கட்டும், யூதாஸ் காரியோத்தாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அழிந்து போனார்கள். அல்லேலூயா. நமது வாழ்க்கையில நமக்கு அழிவு வேணுமா? சொல்லுங்க, வேணுமா? அழிவு வரக்கூடாது. அழிவு வரக்கூடாது என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
கீழ்ப்படியாதவனை தான் சிங்கம் கொன்றது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவனை தான் சிங்கம் கொன்றது. ஆனால் கர்த்தரை பிடித்துக் கொண்ட சிம்சோன் சிங்கத்தை கொன்றான். பெனாயா சிங்கத்தை கொன்றான். தாவீது சிங்கத்தை கொன்றான். தானியேல் சிங்கத்தை ஜெயித்தான். எனவே நீங்களும் நான் சிங்கத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர சிங்கத்தினால் கொல்லப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப ஒரு மனிதனுக்கு அழிவு ஏன் வருகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போவதும் செவி கொடுக்காமல் போவதும் ஒரு மனிதனுக்கு அழிவை கொண்டு வருகிறது. எனவே நாம் நமது வாழ்க்கையில நாம் அழிந்து போகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இரண்டாவதாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். இவ்விதமாய் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். ஆண்டவரை பின்பற்றாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அழிவு வருவது ஒண்ணு. இரண்டாவது என்ன பண்ணுமா? சாபம். சிலர் சொல்லுவாங்க, மண்ணை வாரி அரைச்சி நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போய் சாப்பிடுவாங்க. நீ போற வழியிலே என்ன பண்ண, அடிபட்டு செத்து போயிருவான்னு சாப விடுவாங்க. என் வயிறு என்ன பண்ணுது, பத்தி எரியுது, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சாப விடுவாங்க. வேதம் கூறுகிறது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது. உங்களுக்கு யாரை வேணுமாலும் என்ன சாபம் வேணுமாலும் இடட்டும். எந்த சாபம் விட்டாலும் அதை காரணம் இல்லாமல் விட்டா என்ன பண்ணாதான் பலிக்காது. ஆனா வேதம் கூறுகிறது, மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது துக்கங்களை எல்லாம் சுமந்தார். நமக்கு மேல வர வேண்டியதான சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். எனவே பக்தர்களோட பாடுகள் மெய்யாகவே நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது துக்கங்களை என்ன பண்ணார்? சுமந்தார். கீழ்ப்படியாமல் போனால் அழிவு வரும். கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும். மூன்றாவதாக உபாகமம் 28வது அதிகாரம் 52லிருந்து 68 வசனங்கள் நிறுத்தி நிதானமாக வாசிப்போம். உன் தேசம் எங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமும் அரவணைப்புமான மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்கள் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசம் எங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு எழும்பும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்ப கனியான புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பார். உன் சத்துருக்கள் உன் வாசல்களெங்கும் உன்னை முற்றுகை போட்டு வெறுக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுப செல்வமும் உள்ள மனித சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன்னுடைய பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காகவும் தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகவும் தனக்கு மீதி இருக்கிற தன்னுடைய மக்களின் மீதி இருக்கிற ஒருவருக்காகவும் கொஞ்சம் கொடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணாயிருப்பார். உன்னிடத்தில் சுப செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளக்காலை தலையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுப செல்வமும் உள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடியின் நிமித்தமும்
தான் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தியின் மேலும் வன்கண்ணாய் இருப்பான். அது புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ, மனைவிக்கு கொடுத்துட்டா பிள்ளைகளுக்கு கொடுத்தா நமக்கு எல்லாம் போயிடுமே, நமக்கு சாப்பாடு இல்லாட்டி நம்ம செத்து போயிடுவோமே. அடுத்து உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் அவைகளை ரகசியமாய் தின்னுவான். தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்துக்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் நடக்க கவனமாக இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளினாலும் நீங்காத கொடிய ரோகங்களினாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வரவைப்பார். அவைகள் உன்னை பற்றிக்கொள்ளும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதுகிறாத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தரை பின்பற்றாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போறவனுக்கு வாழ்க்கையில வறுமை வருமா? என்ன வரும்? வறுமை வர்றதுனால தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளையை என்ன பண்றானா கொண்டு சமைத்து சாப்பிடுறான். எவ்வளவு வறுமை, குடிதான வறுமை. வறுமையின் காரணமாகத்தான் நல்ல தங்கா தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணினா கிணத்துல தூக்கி போட்டுட்டு இவள் என்ன பண்ணினா செத்து போனார். வறுமை. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது என்ன வருது? வறுமை வருகிறது. நல்ல தங்க கதை அப்படிதான். அண்ணன் வீட்டுக்கு போனா அண்ணன் வீட்டுல இல்ல, அண்ணி என்ன சொல்றா, கொஞ்சம் என்னவோ கொடுத்து அனுப்பிட்டா. இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழ்வதை விட செத்து போறது நல்லதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டா பிள்ளைகளை என்ன பண்ணினா நிலத்துல தள்ளினா இவ்வளவு விழுந்து செத்து போனா. அதுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது பச்சை வாழை மட்டைகளை வைத்து எரிக்கும் பொழுது எரிந்திருக்கிறது. கற்பு உள்ளவளாய் உண்மை உள்ளவளாக இருந்தபடியினாலே அவர்கள் எரிந்தது. வறுமை ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறது? சாக தூண்டுகிறது. எனவே வேதம் கூறுகிற சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்த பட்டினியாக இருந்தாலும் ஆண்டவரை தேடுபவருக்கு ஒரு நன்மையும். ஹல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. எனவே உங்க வாழ்க்கையில வறுமை வரக்கூடாது என்றால் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் அழிவு வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் சாவு வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் வறுமை வரும். நான்காவதாக யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்தில் இருந்து புறப்பட்ட யுத்த புருஷர்கள் யாவரும் வாளு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்கள் ஆணையிட்டு இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப அவர்கள் யுத்த புருஷர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை அவர்கள் கண் காணவும் இல்லை, அவர்கள்
அவருடைய கால் படவும் இல்லை. அவர்கள் எல்லாம் மடிந்து மண்ணோடு மண்ணு போகும் மட்டும் 40 வருஷம் அலைந்து திரியும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனுக்கு மரணம் வரும். நடந்ததான சம்பவங்கள் 1 சாமுவேல் 12:15. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். அவர்களுக்கு விரோதமாக இருந்து எல்லாரையும் என்ன பண்ணினார்? கொன்று போட்டார், கொன்று குவித்தார். அந்த சூழ்நிலைகள் நமக்கும் வந்துவிடும். இரண்டாவதாக 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 15 19 வசனங்கள். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளானாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் தான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உன்னை அழைப்பிட்டேன் என்றான். என்ன நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சவுல் கர்த்தருக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியாம போயிட்டான். அவன் கீழ்ப்படியாம போனபடினா ராஜா என்கிற பதவி அவனுக்கு போயிடுச்சு. ஆண்டவர் சொப்பனத்துல பேசுறது இல்ல, தீர்க்கதரிசி மூலமா பேசுறது இல்ல. இவன் கலங்கி போறான். கலங்கி போய் செத்து போன சாமுவேலை எழுப்பி என்ன நடக்க போகுது அப்படி கேட்கும் பொழுது, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடினால நீயும் குமாரனும் நாளைக்கு என்னோடு கூட, அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிருவான்னு அர்த்தம். நீ நாளைக்கு என்ன பண்ண மாட்ட? உயிரோடு இருக்க மாட்ட. நீ என்ன பண்ணிடுவ? செத்து போயிருவ. ஏன்னா சகோதரன் செத்து போயிட்டான். நாளைக்கு நீ என்னோட கூட என்ன பண்ணுவீங்க? இருப்பீர்கள். இந்த 2 ராஜாக்களை படித்தால் சவுல் குறிக்கேட்க சென்றது நிமித்தமாக செத்தான் என்று கூறுகிறது. எனவே கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனா மரணம் வந்துடும். அது யாராக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அவன் ராஜாவாக இருக்கலாம். என்னாகமும் 20வது அதிகாரம் 22 29 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். ஏதேன் தேசத்தின் எல்லைக்குள் அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்திலே அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையிலே ஏற பண்ணி ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான் என்றார். அல்லேலூயா. இப்போ இவன் ஆரோன் பிரதான ஆசாரியன், முதல் ஆசாரியனே அவன்தான். வேதம் கூறுகிறது, ஆரோனை போல் ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவன் காண வர முடியாது. கர்த்தர் பேசுகிற இடத்துல கோபப்பட்டு அடிச்சுட்டான். அடிச்சவன் மோசே. உலகத்துல சொல்றாங்க, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போல இந்த பாவம் யாருக்கு சுமந்ததுன்னா ஆரோனை சுமந்தது. ஆரோனை சுமந்ததுனால இப்ப ஆரோனுக்கு என்ன வந்துச்சு? மரணம். ராஜாவா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆசாரியனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், கீழ்ப்படியாமல் போனால் அந்த மனுஷனுக்கு மரணம் வரும். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 7 26 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி, கிழவனான தீர்க்கதரிசியை பற்றியதான சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நீ போற வழியில திரும்பி வரக்கூடாது,
யார் வீட்டிலையும் தங்கக்கூடாது, யார் வீட்டிலையும் அப்பம் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தைகளை மீறினதான அந்த தீர்க்கதரிசிக்கு மரணம் வந்தது. எனவே பலியை பார்க்கும் கீழ்ப்படிதல் உத்தமம். நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஐந்தாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன்னுடைய சிநேகிதரை பார்த்து அடிக்க சொன்னான். அவன் நான் உன்னை அடிக்க மாட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது அவன் சொல்கிறான், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினா என்னிடத்திலிருந்து நீ புறப்பட்டு போன உடனேயே ஒரு சிங்கம் உன்னை அடித்துக் கொள்ளும். இந்த 5 சம்பவங்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஏகப்பட்டதான சம்பவங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மரணம் வரும். இந்த மரணத்துக்கு நீங்கள் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் அழிவு வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் வறுமை வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் மரணம் வரும். ஐந்தாவதாக ரோமர் 2வது அதிகாரம் 8வது வசனம். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பீர்களானால் உக்கிர கோபாக்கினை வரும். எந்த மனுஷன் கீழ்ப்படியலையோ அவன் மேல தேவனுடைய கோபாக்கினை வரும். என்ன வரும்? தேவனுடைய கோபாக்கினை வரும். தேவனுடைய கோபம் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனும் தாங்க முடியாது. அப்ப மனுஷனுக்கு கோபம் வரும். வேதம் கூறுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிடணும்? அந்த கோபம் தனித்து போகணும். கர்த்தருடைய கோபம் எப்படி இருக்குதான்? ஒரு நிமிஷம். 1000 வருடங்கள் கர்த்தருடைய பார்வையில ஒரு நாள் என்று வேதம் கூறுகிறது. இப்ப எத்தனாவது வருஷம் நடக்குது? எத்தனாவது வருஷம் நடக்குது? 2020. அப்ப எத்தனை நாள் ஆயிரம் கர்த்தருடைய பார்வையில? 2 நாள் முடிஞ்சு இப்பதான் 3வது நாள் ஆரம்பிச்சிருக்குது. 1000 வருஷங்கள் ஒரு நாள். அப்போ 2000 2 நாள். இப்ப 20 என்பது இப்பதான் பிகினிங் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்கிறார். எனவே நாம் தேவ கோபாக்கினை நம்மே வராதபடிக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 2லிருந்து 7 வசனங்கள். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்திகரமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். வேற எதவும் உங்க வாயில இருந்து புறப்பட வேண்டாம், உச்சரிக்க வேண்டாம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்படி வருதா என்ன கோபாக்கினைக்கு நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்? ஆளாகிடுவோம். இவைகளுக்கு பதில் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். கொலோசியர் 3வது அதிகாரம் 4லிருந்து 10 வசனங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்க அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளெல்லாம் செய்கிற உங்கள் அவயங்களை அழித்து கொடுங்கள். இவைகளின் பொருட்டு
கீழ்ப்படியாமையும் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாத பிள்ளைகளின் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். எனவே கோபாக்கினை வரக்கூடாது என்று சொன்னார். நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுடைய ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். அது நீங்க 18 வசனங்கள் வரை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியாம யாரெல்லாம் போறாங்களோ அவங்க மேலாம் தேவ கோபாக்கினை வரும். அதனால்தான் சங்கீதம் 2ல 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை குத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியும் அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப தேவ கோபாக்கினை நம்ம மேல வந்துடக்கூடாது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். கீழ்ப்படியாம போறவனுக்கு என்ன வரும்? மரணம் வரும். 6வதாக எபிரேயர் 3வது அதிகாரம் 18வது வசனம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர்களை குறித்து ஆணையிட்டார். கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. அப்ப எந்த மனுஷன் கீழ்ப்படியாம போறானா அவன் தேவனுடைய இளைப்பாறுதலாகிய நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எங்க போக முடியாது? ஒவ்வொரு மனிதனுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் எங்க பரலோகம் போக வேண்டும் என்பதுதான். ஆனா இவன் கீழ்ப்படியாம போவது நிமித்தமாய் பரலோகத்தில் இருந்ததான சாத்தானையும் கர்த்தர் என்ன பண்ணினாரு? கீழே தள்ளிட்டாரு. எனவே சாத்தான் கீழ்ப்படியாம போனது தள்ளினது நிமித்தமாக பூமியில் இருக்கிற நீங்கள் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் சாத்தான் தள்ளப்பட்டதான பரலோகத்தில் போய் நீங்கள் நானும் கர்த்தரை துதிக்கலாம். கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் அந்த கீழ்ப்படியாத தூதனுக்காக ஏற்படுத்தப்பட்டதான அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான கடலிலே தள்ளப்படுவோம். எனவே நீங்களும் நானும் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கீழ்ப்படியாமல் போனால் எங்க போகணும்? நரகத்துக்கு போகணும். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று வாங்க வாங்க என்று உங்களை அழைக்க வேண்டுமே தவிர போங்க போங்க நரகத்துக்கு என்று ஒருபோதும் நம்ம தள்ளிவிடக் கூடாது. இப்போ கீழ்ப்படியாதனால அழிவு வருகிறது, கீழ்ப்படியாதனால சாபம் வருகிறது, கீழ்ப்படியாதனால வறுமை வருகிறது, கீழ்ப்படியாதனால மரணம் வருகிறது, கீழ்ப்படியாதனால தேவ கோபாக்கினை வருகிறது, கீழ்ப்படியாதனால பரலோகத்தை இழந்து போகிறோம். இவைகளெல்லாம் மாற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எரேமியா 18வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருளச் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு என்ன பண்ணுவாரா? நம்ம எப்ப பார்த்தாலும் அவர் மாறாத தேவன் நேற்று இன்று மாறாத தேவன் சொல்லி சொல்லி பழகி போயிட்டோம். என்ன சொல்றாரு? என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டா நான் என்னென்னலாம் உனக்கு நான் தருவேன்னு சொன்னோம் அவைகளில் இருந்து நான் மாறிடுவேன் அவரே சொல்றாரு. எரேமியா
11ஆம் அதிகாரம் 3 இருந்து 13 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை இப்ப வாசிங்க. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பதாக வைத்தபடி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகள் உண்டு. இந்த வசனத்தை புரிச்சுக்கிட்டு நீங்க ஜெபிச்சு மனம் திரும்பிட்டீங்கன்னா நீங்க மீட்கப்படுவீர்கள். என்ன இருக்குதா? இரக்கமும் மன்னிப்பிற்கு ஆண்டவரே நாங்கள் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம், எங்களை தயவாய் மன்னித்தருளும் என்றால் மன்னிக்க அவர் தயவு பெருத்தவர். ரோமர் 11ஆம் அதிகாரம் 30 இருந்து 33 வசனங்கள். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு அவர்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லாரும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாத முடியாதவைகள். எனவே நம்ம ஆக்கினைக்கு பாத்திரவான்களாகிறார்கள், நீதிக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். நீதிக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமானால் 3 காரியங்கள் இருக்கிறது. 1, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை காரியம்? 3 காரியம். முதல் காரியம், 2வது காரியம், 3வது காரியம். இதை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அழிவு வராது, சாபம் வராது, வறுமை வராது, மரணம் வராது. என்ன மரணம்? 2ஆம் மரணம், அக்கினியின் கந்தல் கடல்ல போய் தள்ளப்படாமல் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. சாதாரண மரணம் எல்லாருக்கும் வரும், நான் நித்திய மரணத்தை பற்றி சொல்றேன். 5வது தேவ கோபம் உங்க மேல வராது. 5வது பரலோகம் போக முடியாது. எனவே நீங்க கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் அழிவு வராது, சாபம் வராது, வறுமை வராது, மரணம் வராது, தேவ கோபாக்கினை வராது, நரகமும் நமக்கு வராது, பரலோகம் தான் வரும். நீங்கள் நானும் பரலோகவாசிகளாக இருப்போம், தேவனுக்கு பிரியமாக இருப்போம். உங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சபை கூடி வருகிற சில விட்டுவிடுகள் போல நீங்கள் விட்டுவிடாமல் கர்த்தருக்கு என்று கீழ்ப்படிந்தீர்கள். கர்த்தருக்காக வாழுங்கள், நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடியுங்கள், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளுங்கள், ஜீவனிடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.